பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரி அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா, இப்ப தான் கண்கூடா பார்க்குறேன். நெறைய ஃபேமஸான பெண் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பா நான் மரியாதை வச்சிருந்த சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்புக்கு ப்ரமோட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? "நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கீங்களா? பெண்கள் கூட பேசுறதுக்கு உங்களுக்கு ஆசையா இருக்கா? இரவு டைம்ல நீங்க தனிமையா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு நட்பு வேணுமா? அதுவும் குறிப்பா பெண்கள் நட்பு வேணுமா? அப்படின்னா இந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ப்ரமோஷன் பண்றாங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நைட் டைம்ல ஒருத்தன் காசு குடுத்து ஒரு பொண்ணுட்ட பேச வரான் அப்படின்னா, அவன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா பேச வருவானா? இல்ல அப்படின்னா, அ அந்த பொண்ணுட்ட வேற எதையா எதிர்பார்த்து பேச வருவானா? அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல இன்ஃப்ளூயன்ஸா இருக்கீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க. இந்த பேசிக் ஒரு சென்ஸ் கூட இருக்காதா? ஒரு தப்பான ஆப்ப ப்ரமோட் பண்றோமே, இதுதான் மாமா வேல பார்க்குறோமே அப்படிங்கிற மாரியான ஒரு எண்ணமே உங்களுக்கு வரலையான்னு நான் கேட்குறேன். ஜென்யூனான ஆப்பா இருந்தா என்ன பண்ணும்? ஆண்கள்கிட்டயும் காசு வாங்கணும், பெண்கள்கிட்டயும் காசு வாங்கணும். ஆனா இந்த ஆப்ல அப்படி கிடையாது. ஆண்கள்ட்டேருந்து காசு வாங்கி பெண்கள்ட்ட குடுப்பாங்க. ஒரு ஆம்பள பெண்ணுக்கு காசு குடுத்து பேசுறான்னா, அத எப்படி பார்க்கணும்? அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்பளைங்களுடைய லஸ்ட்ட யூஸ் பண்ணி இந்த ஆப் சம்பாதிக்கிறாங்க. இன்னொன்னு சைடுல பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள வந்து உள்ள இழுக்குறாங்க. அதாவது இப்போ ஒரு ஆம்பள வந்து இந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணா, அவனுக்கு எந்த ஒரு வெரிஃபிகேஷனுமே கிடையாது. இதே ஒரு பெண் இன்ஸ்டால் பண்ணா, அவங்க ஃபர்ஸ்ட்டு பெண்ணான்னு வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஓகேவா? வாய்ஸ் நோட்டு, வீடியோ கால்லாம் பண்ணி பெண்ணான்னு வெரிஃபை பண்ணி தான் அவங்க ப்ரொஃபைலே ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஏன்னா, இது முழுக்க முழுக்க பெண்கள மட்டுமே நம்பி தான் இந்த ஆப் வந்து செயல்படுது. அதாவது இப்போ ஒரு பெண் வந்து ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு 1 நிமிஷம் பேசினா கூட, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு காசு குடுக்குறாங்க. ஸோ YouTubeல பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து போட்டிருக்காங்க. இதுமாரி நான் இவ்வளோ சம்பாரிச்சேன் இந்த ஆப்ல வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஏ2டி நந்தாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதுலயுமே ஒரு பையன் வந்து சொல்லுவான். நான் வந்து ஃபேக்கா பொண்ணு மாரி நான் பேசி சம்பாதிக்கிறேன். மாசம் 3000 சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாரி அவனே ஓப்பனாவே சொல்லியிருப்பான். நீங்க வேணா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ, ஆ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அ காசு குடுத்தா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்தா, அது எப்படி நட்பாகும்? நட்புக்கு ஃபர்ஸ்ட்டு எதுக்கு காசு? சரி, அதெல்லாம் விடுங்க. நான் ஏன் இது பெண்களுக்கு வந்து எதிரான ஒரு விஷயம்னு நான் சொல்றேன்னா, ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு வயசு பொண்ணு. ஏன்னா நான் நேத்து பேசினேன். ஓகே ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி நான் வந்து போனேன். ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு வந்து என்ட்ட பேசுது. ஒண்ணும் பேசல. சும்மா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான். அந்த காயின் அதுக்காட்டியும் முடிஞ்சிருச்சு. கட் ஆயிட்டு. நான் அதுக்கப்புறம் ரீசார்ஜ்லாம் பண்ண மாட்டேன். நான் ஏன் காசு குடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த ஆப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ, அப்படி இருக்கும்போது ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு வந்து, ஆமா போ ஒரு ஆம்பளை கிட்ட ஒரு 1 நிமிஷம், 2 நிமிஷம் சும்மா அப்படி வீடியோ கால் பேசினாலே நம்மளுக்கு ஒரு மாசம் ரூ. 3000 கிடைக்குது. அப்படிங்கிற மாரியான மைண்ட் செட் வந்துட்டுனா, அந்த பொண்ணு எப்படி படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணும்? அந்த பொண்ணுக்கு எப்படி வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகணும்னு தோணும்? சும்மா பேசினாலே நம்மளுக்கு காசு வருது. இத வச்சே அப்படி அப்படியே ஓட்டிப்போம் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அவங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க வந்து நேர்மையான வழியில போறதுக்கு பதிலா, சில தவறான வழிகள் இந்த மாரி ஆப் மூலியமா போக வாய்ப்புகளுமே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நெறைய சைக்காலஜிக்கலா நெறைய விஷயங்கள் இந்த ஆப்பால அஃபெக்ட் ஆகுது. ஸோ அது ஆண்களுக்கும் பிரச்சனையா இருக்கு, பெண்களுக்குமே பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த மாரி ஆப்புக்கு தயவுசெஞ்சு ப்ரமோட் பண்ணாதீங்க. நான் வந்து ஒரு சின்ன யூடியூபர் தான். எனக்கு 7000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஏ2டி ரம்மிலேருந்து நெறைய ப்ரமோஷன்லாம் வரும். நான்லாம் போங்கடா பாடுங்களான்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். நான் இதுவரைக்கும் நான் ப்ரமோஷனே எடுத்தது கிடையாது. ஸோ நானே நான் இப்ப நெறைய பண கஷ்டங்கள்லாம் இருக்கு. ஸோ நானே இந்த அளவுக்கு இருக்கும்போது, நீங்க 2,000,000 1,000,000 சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ்லாம் வச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன பொறுப்புணர்ச்சி கூடயா இல்ல? ஏன்டா இப்படி நம்ம பண்றோம்? இது வந்து நம்மளுடைய பெண் இனத்துக்கே கொஞ்சம் எதிரான ஒரு விஷயமா இருக்கே. ஸோ இந்த ஆப்புக்கு ப்ரமோட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நெனச்சிருக்கேன். ஏன் பண்ணலன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் தாண்டி நான் வந்து கவர்மெண்ட் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த மாரி ஆப்ப பேன் பண்ணுங்க. ஏன்னா சைனாக்காரலாம் பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அந்த அளவுக்கு போயிட்டுருக்கான். கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, சைனாலேருந்து தான் நமக்கு இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு பிசினஸே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான ஆப்பு, செயலிகள நோக்கி போயிட்டுருக்கோம். கேம்லிங் ஆப்ப நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட ஒரு இந்த வார்த்தைய சொன்னா வீடியோ பேன் பண்ணிடுவாங்கன்னு தெரியல. அதனால அந்த வார்த்தைய நான் சொல்லல. அ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான அ ஆப் நோக்கி ஏன் போயிட்டுருக்கோம். ஸோ இதனால நம்ம இந்தியாவும் வளர்ச்சி அடையாது. நமக்கு எந்தவித யூஸுமே கிடையாது. அதனால இந்த மாரி ஆப்ப பேன் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்ந்து பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகைன்.